अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम व फ़िल क़ुरआनिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वल क़ालिमीनल ग़ैज़ वल आफ़ीना अनिन नास। सदक़ल्लाहुल अलीयुल अलीम। वअन सवात इब्नु समआ रलियल्लाहु तआला अन्हु सअलत रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अनिल बिर्रि वल इस्मी फ़क़ाल अल बिर्रु हुस्नुल खुलुक़ि वल इस्मी औ कमा क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। क़ाल रब्बि इश्रह ली सद्री व यस्सिर ली अम्री वहुलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा वरज़ुक़नी फ़हमा। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंता अलीमुल हकीम। ला इलाहा इल्ला अंता सुब्हानक इन्नी कुन्तु मिनल ज़ालिमीन। ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिय्यिल अलीम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। औ कमा क़ाल रसूलुल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் மன்னிக்கும் குணம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அந்தந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு குணத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்ற ஒரு குணம் இருந்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்ற ஒரு குணம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு குணத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் எல்லா குணத்தையும் வென்றவர்கள்தான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம் என்பது சூப்பர் மார்க்கெட் என்று சொல்வார்கள். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் கடையில போனா எல்லாமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட் கடையில போனோம்னா நம்மளுக்கு தேவையான எல்லா வஸ்துக்களும் அந்த இதுல இருக்கும். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்பது எல்லா நபிமார்களை விட ஒரு சிறந்த குணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எந்த ஒரு தேவைக்காக வேண்டி, எந்த ஒரு சந்தேகத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போனோம் என்றால் அந்த அவர்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு நலவை நாடக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்து இருக்கும் போது ஒரு கடனாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சி சட்டையை பிடித்து, யா முஹம்மத், நீங்க வாங்கிய கடனை இன்னும் கொடுக்கல, நீங்க வாங்கிய கடனை இன்னும் நீங்க கொடுக்கல அப்படின்னு ஒரு யஹூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சி சட்டையை பிடித்து குலுக்கி கேட்கிறான். எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஊ என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவனுடைய தலையை நான் வெற்ற அப்படின்னாங்களா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பாருங்க. ஒரு நம்மளா இருந்தா எவனாவது ஒரு சட்டையை பிடிச்சவன் கேட்கும்போது நம்முடைய குணம் எப்படி இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் அந்த இடத்துல எப்படி இருக்கு. கடன் வாங்கினவனா இருக்கட்டும், கடன் கொடுத்தவராக இருக்கட்டும், சட்டையை ஒருத்தர் பிடிச்சிட்டாரு அப்ப நம்ம என்ன செய்வோம், எப்படா நீ சட்டையை நீ பிடிச்சி கேட்கலாம் அப்படின்னு. நம்முடைய இயல்பு அதுதான். பல பிரச்சனைகள் சண்டைகள் இல்லாம வரும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல எல்லா சஹாபாக்களும் பக்கத்துல இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் பக்கத்துல இருக்கும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவங்க தலையை நான் வெட்டியிருந்தேன் அப்படின்றாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யஹூதி தன்னுடைய சட்டையை பிடிச்சு அப்படி தன்னுடைய கையில வச்சிருக்கான். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேச்சை பார்த்து நபி அவர்கள் சிரித்துக் கொண்டு இருந்தார்கள். சிரிச்சாங்க. உமரே, நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அவர் எனக்கு கடன் கொடுத்திருக்காரு, கொடுக்க நான் தவறி விட்டேன், அதான் என்னோட நெஞ்சு சட்டையை பிடிச்சிருக்காரு, நீ என்ன சொல்லணும்? யார சொல்லலாம், நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கொடுத்திருக்க வேண்டியதானே. இப்படி ஒரு தன்மையான வார்த்தையோடு நீங்க சொல்லி இருந்தால் அந்த குணம் என்பது, உங்களுடைய குணம் என்பது சிறந்த குணமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு கடன் கொடுத்தவர்கிட்ட கடன் வாங்கியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியிருக்காங்க, கடன் கொடுத்தவர் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படி சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு, உமரே இங்க வாங்க, நான் இவர்கிட்ட இவ்வளவான கடன் வாங்கியிருக்கேன், நீங்க கடனை மட்டும் கொடுக்காதீங்க, அதற்கு மேலாக அதிகமாக 2 சபக்கு அப்படி சொல்லக்கூடிய 2 மரக்க அளவுக்கு நீங்க செய்ய எக்ஸ்ட்ரா பேரிச்சம்பழத்தை கொடுத்து நீங்க வழி அனுப்புங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த நபி அவருடைய சட்டையை பிடிச்சி அந்த யஹூதியும் பேசிக் கொண்டார்கள். என்னுடைய வேதத்தில் நான் படிச்சிருக்கிறேன், என்ன தெரியுமா நான் படிச்சிருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்பது மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் ஒன்று இருக்குது, அதனால தான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை நான் பிடிச்சேன், பிடிக்கும் போது அவங்களுடைய முகமும் அவங்களுடைய குணமும் எப்படி இருக்கு நான் பார்த்தேன். அல்லாஹு அக்பர். இதே போன்ற ஒரு மாமனிதரை, ஒரு குணம் கொண்ட ஒரு மாமனிதரை, மன்னிக்கும் குணம் கொண்ட ஒரு மாமனிதரை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அதே இடத்துல அந்த யஹூதி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை இஸ்லாத்து தழுவியதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்பது ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு களம். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை வென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பாரு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. யாரை பத்தி சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருடைய இடத்திலும் கூட ஒரு மன்னிக்கும் ஒரு குணத்தை கொண்டவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், ஆயிஷா அம்மா அவர்களே, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படியாப்பட்டது என்று கேட்கும் போது ஆயிஷா அம்மா சொன்னாங்க அல்லவா, குர்ஆனை போல இருக்கும் என்று சொன்னார்கள். அவருடைய குணம் என்பது குர்ஆனை போல இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தால் சிறந்தவர்கள். எல்லா நபிமாருடைய குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் யாரையும் கொலை செய்தது கூட கிடையாது. அந்த வாளை வச்சு அந்த போர்க்களத்தில் படை தளபதிகளை இந்த சிப்பாய்களை வரிசையா நிக்க வைக்கும் போது அந்த வாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாளை கொண்டு நபிவர்கள் இப்படி அடிக்க மாட்டாங்க, திருப்பி வச்சு அடிப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஈட்டினுடைய முனை யாருக்காவது தீங்கழித்து விடுமோ, அதனால் அவருடைய மனம் நொங்கு விடுமோ, ஒரு கவலைக்குள்ளாகி விடுமோ, அதனால் எனக்கு ஒரு பாவங்கள் வந்து விடுமோ என்ற நோக்கத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பார்க்கணும். அந்த போர் வீரர்கள் வரிசையா நிற்கும் போது தன்னுடைய வாளை பிரித்து வைத்துக் கொண்டுதான் சஹாபாக்களை சரி செய்வார்கள். தன்னுடைய குணத்தால் எந்த ஒரு சஹாபாக்களும் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் நாங்கள் வென்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் நாங்கள் வென்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் எங்களுடைய வாழ்க்கை சீராக மாறியது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வாராங்க. யாருங்க? ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வாராங்க. அந்த பெண்மணி வந்து சபையில எல்லா சஹாபாக்களும் பக்கத்துல அமர்ந்திருக்கிறாங்க. சபைக்கு வந்து யார ரசூலல்லாஹ், உங்ககிட்ட நான் ஒரு உதவி தேடி வந்திருக்கேன் அப்படின்னாங்களாம். உங்ககிட்ட ஒரு உதவி தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னாங்களாம். என்னம்மா உதவி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்துக் கொண்டு தெரு வீதிக்கு வருகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அம்மையார் அவர்களே, உங்களுடைய தெருவு எங்க இருக்குகிறது, உங்களுடைய வீடு எங்க இருக்குகிறது என்று நபி அவர்கள் கேட்கும்போது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன சொல்ல முடியும்? மனநலம் பாதிக்கப்பட்டு என்ன சொல்ல முடியும்? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உபகாரம் செய்தார்கள். கையை பிடிச்சி தெருக்களில் வரும்போதெல்லாம் கேட்டாங்களா, உங்க வீடு இதா, உங்க வீடு இதா, உங்க வீடு இதா அப்படின்னு. மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நம்ம வீடு என்பது சில அந்த பெண்ணுக்கு சில இடங்கள்ல தெரியும், அங்க இருந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ கடைசியாக ஒரு வீட்டுக்கு போனார்கள், தன்னுடைய தேவையை முடித்தார்கள், வெளியே வந்தார்கள். அதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தான் நின்று கொண்டு இருந்தார்கள். அப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சுளிக்காமல் உதவி உபகாரம் செய்தார்கள். அப்ப நபி அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படியாப்பட்ட ஒரு குணம்? நபி அவர்கள் சொல்லுவாங்க அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மேராஜ் இரவுக்கு நான் செல்லும் போது முதல் வானத்துக்கு நான் சென்றேன். முதல் வானத்தில எல்லா மலக்குமார்களும் நற்குணம் கொண்ட முகம் சிரிப்போடு என்னை வரவேற்றார்கள். என்னைய வரவேற்றாங்க. அப்போ ஒரே ஒரு மலக்கு மட்டும் மௌனமா நிக்கிறாங்க. சொல்லுவாங்க அல்லவா, என்னப்பா இஞ்சி திண்ட மாதிரி நீ இருக்கிறீங்க, மூஞ்ச உருண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா. அதே மாதிரி ஒரு மலக்கு ஒண்ணு நிக்கிறாங்க. எல்லா மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பார்த்து சந்தோஷத்தோடு முகம் சிரிப்போடு மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை கண்டு எல்லா மலக்குமார்களும் சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனா ஒரே ஒரு மலக்கு மட்டும் அப்படி நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா, அந்த மலக்கு மட்டும் அப்படி நிக்கிறாங்க? இல்லை யா ரசூலுல்லாஹ், அந்த மலக்கு நரகத்தினுடைய பாதுகாவலர். அந்த மலக்கு நரகத்தினுடைய பாதுகாவலர். ஏன் தெரியுமா? என்னைக்கு நரகம் படைக்கப்பட்டு அந்த மலைக்கு நரகத்துக்கு பாதுகாவலர் அல்லாஹ் எப்போது போட்டானோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அந்த மலக்குடைய முகத்தில் நாங்க சிரிப்பு பார்த்ததே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மலக்குக்கும் அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான். எப்போது தெரியுமா? நரகத்தில் இருந்து எல்லா மக்களையும் விடுதலையாக்கி என்னுடைய துவாவை கொண்டு என்னுடைய ஆதரவை கொண்டு எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு செல்லும் போது அந்த மலக்கு சந்தோஷப்படுவார், குணத்தால் சந்தோஷப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு குணம் என்பது, ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் என்பது சுவர்க்கத்தை கூட அடையும் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி போர்க்களத்தில் தன்னுடைய பெரிய தந்தையான ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கீழே மலைத்து மேலே நெஞ்சு மேலே உட்கார்ந்து ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இதயத்தை கடிச்சு துப்பிய அந்த ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி, நபியவருடைய அந்த பெண்ணை பார்த்தாலே தன்னுடைய தந்தையுடைய ஞாபகம் தான் வரும், தன்னுடைய தந்தையுடைய ஞாபகம் தான் வரும். பார்க்கிறோம் அல்லவா, நம்முடைய தந்தைக்கு யாராவது துரோகம் செஞ்சிருப்பாங்க, நம்முடைய வீட்டுக்கு யாராவது ஒரு ஆள் இந்த வழியிலாவது ஒரு துரோகம் யாராவது ஒன்று செஞ்சிருப்பார்கள். அவர்களை பார்க்கும் போது எல்லாம் அந்த ஞாபகம் தான் வந்து கொண்டிருக்கும். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி சஹாபாக்களோடு அந்த பெண்மணி வருகிறார்கள்.
ஹிந்தா என்ற அந்த பெண்மணி வாசலுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மான்னு தான் கேட்டாங்க. அந்த பெண்மணி சலாம் சொல்லும் போது ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியம். சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சொன்ன உடனே பொதுவாகவே ஒரு காபிராக இருந்தவர்கள், ஒரு குறைசியா, ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலை உள்ளவர்கள், தன்னுடைய மதத்தை எதிர்த்தவர்கள், என்னை நபி என்று மறுத்தவர்கள் மத்தியில் அந்த ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் எல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு குளிர்ந்தது. அந்த குளிர்ந்த நேரத்தில் அந்த ஹிந்தா என்ற பெண்மணியை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய தந்தையான ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கொலை செய்த தனக்கு முன்னாடி அந்த இதயத்தை கடித்து துப்பிய அந்த ஞாபகம் தான் எனக்கு வருகிறது. அதனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் அம்மா என்று சொல்லி. எவ்வளவு பெரிய தன்மை, எவ்வளவு பெரிய தன்மை! இந்த தன்மை யாருக்கு வரும்? இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேளையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தந்தைக்கு செஞ்ச துரோகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது எல்லாம் அந்த ஹிந்தா என்ற ஒரு பெண்மணியை நான் உன்னை மன்னிச்சிட்டமா, நீ போமா அப்படின்னா. இதுதான் சிறந்த குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு குணம் என்றால் இது மாதிரி ஒரு குணம். சொன்னாங்க, அடிக்கடி என்னுடைய முகத்து போக்கு நீங்க வராதீங்க அப்படின்னா. கோபமா சொல்லல, ஒரு கோபமாகவோ கடுகடுப்பாகவோ வெடுவெடுப்பாகவோ நபிகள் சொல்லவில்லை. தன்மையான முறையில் அந்த ஹிந்தா என்ற பெண்மையிட்ட சொன்னாங்க, அம்மா நீங்க அடிக்கடி என்னுடைய மூஞ்சி பக்கம், என்னுடைய முகத்து பக்கம் நீங்க வந்துட்டு போகாதீங்க. நீங்க வரும்போது எல்லாம் என்னுடைய தந்தையோட ஞாபகம் வருகிறது. இருந்தால் நான் உங்களை அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்களை மன்னித்து விட்டேன். இந்த மாதிரி ஒரு குணம் தான் நம்மகிட்ட வரணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை சொல்வான் அல்லவா, வ இன்னக லலா குல்கின் அலீம், நிச்சயமாக நபியே நீங்கள் மாபெரும் நற்குணத்தில் உள்ளீர்கள், மாபெரும் நற்குணத்தில் நீங்கள் உள்ளீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். நற்குணம் என்பது இம்மையிலும் மறுமையிலும் நலவை ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யாரை பார்த்தாலும், நாம் யாரை பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு நீங்கள் பாருங்கள், அந்த குணமும் அந்த சிரிப்பும் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய வழியில் இடையூறு செய்தவர்கள், நிறைய நபர் இடையூறு செய்தவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். தாயிஃப் நகரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்கள். அந்த நேரத்தில் கூட மலக்குமார்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஊடு சொல்லுங்க, இந்த மக்களை நாங்க அழிச்சிடணும் அப்படின்னாங்க. வேணாம், கல்லாலும் சொல்லாலும் அடிபட்டு என்னுடைய உடம்புல ரத்தங்கள் வடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடக்க முடியவில்லை, எந்திரிச்சு நடக்க முடியவில்லை. இரண்டு சஹாபாக்கள் தன்னுடைய கையை தோலை போட்டு நடந்து வருகிறார்கள். அப்போது கூட கேட்டார்களே, வேணாம் வேணாம், இவர்களை விட்டு விடுங்கள். யார் தெரியுமா, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் என்ன ஈமான் கொள்வார் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் அவர்கள் அல்லாஹ் விட்டு வைத்தார். இது மாதிரி குணம் யாருக்கு வரும்? அக்ரம் அல்லவா. சில நபர்கள் நம்மளை ஏதாவது ஒரு வழியில ஒரு சித்திரவதை செய்வார்கள், தன்னுடைய குடும்பத்தில் சித்திரவதை செய்வார்கள், தன்னுடைய பிள்ளைகளை சித்திரவதை செய்வார்கள், தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினா போராமையோடு பார்ப்பார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? என்னப்பா அது, இந்த மனசை இப்படி பண்ணிட்டான, நம்ம கூட உன்னத்தானே இருந்தான், இப்படி பண்ணிட்டான் என்று சொல்லுதை விட பரவாயில்லப்பா, அல்லாஹ் என் கூட இருக்கிறான். அந்த தன்மையான அந்த குணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குணம் தான் அவர்கள் நன்மைப்படுத்தும் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ்ல வருகிறது, இரண்டு சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நவ்வாத் பின் சம்ஆன் ரலியல்லாஹு, இரண்டு சஹாபாக்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்கப்பட்டது நன்மை பாவத்தை பற்றி கேட்டார்கள், நன்மையை பற்றியும் பாவத்தை பற்றியும் கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனில் பிர்ரி வல் இஸ்மி, அனில் பிர்ரி வல் இஸ்மி ஃபகால பிர்ரு ஹுஸ்னுல் குல்கி வல் இஸ்மி. நன்மை என்பது அழகிய குணம் என்று சொன்னார்கள். நன்மை என்பது அழகிய குணம்.
நன்மைண்டா என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குகிறது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்தது இல்லாமல் நன்மையாத்தான் இருக்கும். அந்த நன்மையான காரியங்கள் நல்ல குணத்தோடு யாரு செய்கிறார்களோ அந்த நன்மைதான் அழகிய குணம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக பாவத்தை பற்றி கேட்கும் போது, ஒருவர் பாவம் செய்தால் அந்த பாவத்தை மக்கள் வெறுப்பார்கள். அந்த பாவத்தை மக்கள் வெறுப்பார்கள், அது கெட்ட குணம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த குணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று நம்மளால ஆக முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் அளவுக்காவது நம்ம என்ன நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில சில நபர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சில நபர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது ஒரு கூட்டத்தார்களை பார்த்து ஒரு கூட்டத்தார்கள் பொறாமைப்படுவார்கள். எப்படி? ஒரு கூட்டத்தார்களை பார்த்து இன்னொரு கூட்டத்தார்கள் பொறாமைப்படுவார்கள். அப்போது அந்த கூட்டத்தார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இவர்கள் யார்? இவர்களை மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எந்த விதமான ஒரு கேள்வி வணக்கம் இல்லாமல் நீ அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறாயே, இவர்கள் என்ன காரியம் செய்தார்கள் என்று இன்னொரு கூட்டத்தார்கள் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, இந்த கூட்டம் யாரோடைய கூட்டம் தெரியுமா? இந்த கூட்டம் தான் குணத்தால் உயர்ந்தவர்கள். இந்த கூட்டம் தான் நற்குணத்தால் உயர்ந்தவர்கள். அவருடைய குணத்தால் யாருமே தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இழப்பும் யாருக்கும் எந்த விதமான இழப்பும் கொடுக்காதவர்கள். அதனால தான் அவர் சொர்க்கத்தை கொடுக்கிறார் அப்படிங்க அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது சிரிச்சாங்க. பொதுவாகவே மனுஷனுக்கு சிரிப்பு என்பது அவசியம். வாழ்க்கையில சிரிப்பு என்பது அவசியம். அல்லாஹ் சிரிக்கவும் செய்யுமா, அழ வைக்கவும் செய்யுமா. நம்ம அழுகையை விட அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமா என்ன செய்யணும்? சந்தோஷத்தை கேட்கணும். யா அல்லாஹ், ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருந்தா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பொழுந்தனி அழுதுகிட்ட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில செத்துட்டான்னு அர்த்தம். முடிஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தலைவராக வந்தவர்கள். அவர்கள் நம்மளை விட அவளை கஷ்டம், எவ்வளவு பேரை கஷ்டப்பட்டார்கள். கொலை நேரத்தில் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்ச மரத்து அடியில படுத்து கிடக்குறாங்க. ஒரு யகூதி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை மேல தொங்குது. அந்த வாளை எடுத்து நெஞ்சில தட்டி, யா முஹம்மத், தட்டுறான் நெஞ்சில. ஒரு யகூதி தட்டுறான். இப்போ உன்னோட உயிர் ஏன் கைவசம் அப்படிங்கிறான். உன்னோட உயிர் ஏன் கைவசம் அப்படிங்கிறான். அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நம்மளா இருந்தா, ஐயோ என்னை விட்டுறா, உனக்கு என்ன வேணா தந்துடுறேன், எனக்கு உயிர் மட்டும் போகுதா அப்படிங்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பயப்படும், எந்த ஒரு இது ஒரு அசர் கூட கிடையாது. அல்லாஹு அக்பர், என்னை படைச்ச ரப்பு அந்த அல்லாஹுடைய வார்த்தை சொன்ன உடனே அவன் கைகால நடுங்கி வாழை கீழே போட்டான். மடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழை எடுத்து, இப்போது உன்னோட உயிர் ஏன் கைவசம் அப்படின்றாங்க. அல்லாஹ், உன்னோட உயிர் ஏன் கைவசம் அப்படின்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹி பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? தன்னுடைய கையினால தன்னுடைய குணத்தினால யாருக்குமே தீங்கழிக்க மாட்டாங்க. எவ்வளவு பேர் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக வந்தவர்கள், கொலை செய்ய வந்தவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார வைத்து அரவணைத்தார்கள், அழகு பார்த்தார்கள். அந்த யகூதியை கூட என்ன செய்றாங்க, மன்னிச்சு விட்டாங்க, போப்பா அப்படின்னு. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இப்படியாக நிறைய நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா தொழில் ரீதியாகவும் குடும்பத்து ரீதியாகவும் அவர் இஸ்லாத்தை பரப்பும் போது நிறைய நபர்கள் எதிரிகளை உள்ள வந்தார்கள், கெடுதல் பண்ணார்கள், நிறைய சஹாபாக்களை கொண்டு குமித்தார்கள். அப்படியாப்பட்டது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை அவரை கொலை செய்யுங்க, அவரை சிறைப்பிடிங்க என்று கூட அப்படி சொல்றாங்க. குணத்தால் வென்றவர்கள், அவருடைய குணத்தை கண்டு சார இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஏராளம். சபையில பேசிக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சிரிப்பு என்பது தன்னுடைய கடவாய்ப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். அதனால பொழுதுனி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பைத்தியக்காரன் வருவாங்க. அது ஒண்ணு இருக்கு. பொழுதுனி சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா பைத்தியக்காரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கு சிரிச்சிருக்கிறாங்க. சிரிப்பு தெரிஞ்சோம், ஒரு ஆரோக்கியம். நம்ம சிரிச்சோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியம், ஒரு சந்தோஷம். அப்போ சிரிக்கும் போது பக்கத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், இதே போன்ற ஒரு சிரிப்பு நாங்கள் உங்களிடத்தில் பார்த்தது இல்லை, எதுக்காக நீங்க சிரிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல
வானத்துல அல்லாட்ட 2 நபர்கள் வந்து முறையிட்டாங்க. அல்லாட்ட 2 நபர்கள் முறையிட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? யா அல்லாஹ், என்கிட்ட இருக்க பாவத்தை எல்லாம் எடுத்து நீ அவனுக்கு கொடுத்துரு. என்கிட்ட இருக்க பாவத்தை எல்லாம் எடுத்து நீ அவனுக்கு கொடுத்துரு. ஏன்பா நீ அவனுக்கு கொடுக்க சொல்றேன்? இந்த உலகத்துல வாழும்போது அவன் எனக்கு நிறைய அநியாயம் செஞ்சிருக்கிறான். எனக்கு நிறைய அநியாயம் செஞ்சிருக்கிறான். தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார எல்லா வீதியிலும் எனக்கு அவன் ரொம்ப அநியாயம் செஞ்சிருக்கான். அதான் நீ அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாத, நரகத்துக்கு அனுப்புன்னு சொல்லி என்னுடைய பாவத்தெல்லாம் அவனுக்கு தூக்கி கொடுக்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, உன் தலைக்கு மேல ஒரு காட்சி ஒன்று இருக்கு, அதை பாரு அப்படின்னானா. தலைக்கு மேல ஒரு காட்சி ஒன்று இருக்குது, அதை பாரு அப்படின்னானா. அதை பார்த்த உடனே அண்ணாந்து பார்க்குகிறான். எப்படி? அவன் பார்க்கும் போது சொல்லுவல்லவா, ஏடா ஒரு ஆள் அண்ணாந்து பார்க்க மேசினோம், வயிற்றுக்குள்ள இருக்குதுன்னா வெளியே தெரிறான் அப்படிமோ, வயிற்றுக்குள்ள இருக்குதுன்னா வெளியே தெரியுது அப்படிமோ. அதே மாதிரி தன்னுக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அழகான காட்சியை பார்த்து அண்ணாந்து பார்த்தா, அந்த பார்வையை பார்த்து நான் சிரிச்சேன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றானா, இதுக்கு நீ ஆசைப்படுறியா அல்ல அதுக்கு நீ ஆசைப்படுறியா? அது என்ன யா அல்லாஹ்? இந்த அழகான காட்சி, அழகான ஒரு இடம், இது மாதிரி ஒரு இடம் என்பது என்னுடைய வாழ்நாள் நான் பார்த்தது கூட கிடையாது, என்னோட கனவோடு கூட நான் பார்த்தது கூட கிடையாது. இது என்ன ஒரு காட்சி என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், யாரு பிறரை மன்னித்து வாழுகிறாயோ, பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் இருந்தால் அந்த குணம் கொண்டவர்களுக்கு தான் இந்த இடம் என்று சொல்லும் போது அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், நான் அவரையும் மன்னிச்சிட்டேன், ஓன்ட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், என்ற எந்த பாவமும் இல்லை, இனி எப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். இந்த வார்த்தையை கேட்டுதான் சிரித்து கொண்டு இருந்தார். அப்போ ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் யாரிடத்தில் அதிகமாக இருக்குகிறதோ அந்த குணத்தால் அவர் சொர்க்கத்தை அடைவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க அல்லவா, இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரிடத்தில் மன்னிக்கும் குணம், நல்ல ஒரு குணம், நற்குணம் யாரிடத்தில் அதிகமாக இருக்குகிறதோ அதே போன்று அவரும் சொர்க்கத்தை அடைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம மனைவிட்ட கேட்டா, மனைவி நம்மகிட்ட கேட்டா, எங்க சொருக்கத்தில் உங்க கூட நான் இருப்பேன்னு ஆசைப்பட்டேன். ஆமாமா, ஏற்கனவே இங்கே உன்னால அட்டுவலையும் தாங்க முடியல, அங்க வந்துமா அட்டுவலையும் பண்ண போறேன் அப்படிமோ. ஆனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல கணவர்களை திருமணம் முடித்து விதவையாகி வந்தவர்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவை திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்து சில நாட்கள் கழிந்தது. சில நாட்கள் கழிந்த உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லா நபர்களும் எனக்கு பல கணவர்களை திருமணம் முடிச்சு நான் இறந்து, என்னுடைய கணவர்களுமா இறந்து மறுபடியும் அவங்களுக்கு திருமணம் முடிச்சிருக்கேன். சொர்க்கத்தில் தன்னுடைய கணவர்மாரோடு எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்தில் குணத்தால் யார் சிறந்தவர்களாக யார் இருக்கு, நல்லா புரியணும், தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு கணவன் குணத்தால் யார் சிறந்தவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னாங்களாம். ஏன்னா பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அனைவர்களுமே சொர்க்கத்தில் ஒன்னா தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சந்தேகம், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா கேட்டதுக்கு பதில் கிடைத்து விட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனைவிட்ட நம்மகிட்ட இருக்கும், நம்முடைய பிள்ளையா இருக்கட்டும், நம்முடைய மனைவியா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குணத்தால் நம்ம வெல்ல வேண்டும். அவர்களை நல்ல குணத்தோடு பழகணும். ஏம்மா நல்ல நல்ல வார்த்தைகள் அவங்க நல்ல விதமா பேசணும், கோவப்படக்கூடாது, சண்டைகள் போடக்கூடாது. இப்படி எல்லாத்தையுமே நாம் அரவணைக்கும் போது தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனுக்காக துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், என்னுடைய இந்த உலகத்துல என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் இந்த உலகத்திலே எந்த விதமான என்ற சண்டை சச்சரவு, எந்த விதமான மனக்கசப்பு, எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் என்னிடத்தில் நல்ல குணத்தோடு பழகினார், நாளைக்கு மறுமையிலும் என்னை ஹூரின் பெண்ணாக ஆக்கி அவர்களுக்கு மனைவியாய் ஆக்கி கொடுப்பார் என்று ஒவ்வொரு பெண்ணும் துஆ செய்வார்கள். நம்மளும் நம்ம மனைவிக்காக வேண்டி துஆ செய்யணும். யா அல்லாஹ்,
இந்த உலகத்தில் எனக்காக வேண்டி இன்னும் எனக்கு காட்ட வேண்டிய மறைமுகமான உறுப்புகளை எனக்கு மட்டும் காட்டி என்னுடைய மானத்தை பாதுகாத்து என்னுடைய குடும்பத்தையும் கௌரவத்தையும் பாதுகாத்து தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து ஒரு பத்தினி பெண்ணாக தன்னுடைய அலங்காரத்தை அந்நிய ஆளுக்கு காட்டாமல் எனக்கு மட்டும் காட்டிய என்னுடைய மனைவிக்கு நீ விலை உயர்ந்த சொர்க்கத்தை நீ வழங்குவாயாக, நாளைக்கு மறுமையில் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இதுதான் கணவன் மனைவி இருக்கக்கூடிய சிறந்த ஒரு குணம். இந்த குணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. கேட்டாங்க, எல்லா மனைவிமார்களும் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொர்க்கத்தில் நீங்க மிகப்பெரிய இடத்துல நீங்க இருப்பீங்க, நான் உங்க கூட நாங்க எப்படி இருப்போம்? நீங்க நல்ல குணத்தோடு யாருக்கு ரொம்ப நெருங்கி பழகுறீங்களோ அந்த குணம் கொண்டோடு நீங்க சேர்ந்து இருப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவுக்கு மாறாங்க. பொதுவாகவே அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின்காலத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் மக்கா வாசிகள் எல்லா நபர்களும் பயத்தோடு இருக்கிறார்கள். கடுமையான பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொந்த நாடு, சொந்த ஊர், சொந்த இடம், சொந்த இடத்தை விட்டு அடித்து துரத்தப்பட்டவர்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகை வரும்போதோடு கழுத்தை பிடித்து வெளியே கொண்டாந்து நிப்பாட்டியவர்கள், நபி அவர்கள் மீது குப்பைகளை போட்டியவர்கள், சாணத்தை கொண்டாந்து போட்டவர்கள், நபி அவர்களை கேவலைப்படுத்தியவர்கள், இப்படி போன்ற பெரும் நபர்கள் மக்காவில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவுக்கு உள்ள வருகிறார்கள். மக்கா வாசிகள் அனைவர்களுமே பொதுவாக அவர்களால் சிறைப்பிடிக்க வேண்டும். நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தைக்கு ஊன்னு சொன்னாங்கன்னா எல்லா நபரையும் சிறைப்பிடிச்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒண்ணுமே செய்யல. மக்காவுக்கு உள்ள வந்தாங்க, சாமியை வாங்கினாங்க, காபத்துல்லாஹ் உள்ள போனாங்க, தொழுதாங்க, வெளியே வந்தாங்க. எல்லா நபர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கணும். நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய குணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம், அதை சொன்னாலவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்பது சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே கிடைக்கும். கத்திரிக்காய் கிடைக்கும், முருங்கை கிடைக்கும், தக்காளி கிடைக்கும், சீனி கிடைக்கும், எல்லாமே ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் எல்லா விதமான இதுகளும் கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான ஜாமான் அனைத்தும் கிடைக்கும். அதே போன்றுதான் குணத்திலும் சிறந்தவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகளுக்கு என்ன செஞ்சாங்க? பொது மன்னிப்பு வழங்கினாங்க. பொது மன்னிப்பு வழங்கும் போது அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவரைத்தான் தேடிட்டே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? போர்க்களத்துக்கு அனுப்பும் போது எல்லாம் சில சஹாபாக்களை கொலை செய்து விடுவார்கள். மறைமுகமா உட்கார்ந்து திசை திருப்பி ஒரு போர்க்களத்துக்கு நபி அவர்கள் அனுப்ப சஹாபாக்களை ஒரு 100 பேரை அனுப்பும் போது அவரை திசை திருப்பி வேற பக்கம் கொண்டு போய் கொலை செய்து விடுவார். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் இடைஞ்சலாக இருந்தவர்கள். ஒவ்வொரு நேரமும் எல்லா நேரத்திலும் இக்ரிமா அபூஜஹலுடைய மகன் ரொம்பவும் இடைஞ்சலாக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில மக்காவுடைய வாசிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கிவிட்டு அந்த சபையில நிற்கும் போது இக்ரிமா எங்கன்னு கேட்டாங்க. இக்ரிமா ஓடிட்டார். அப்ப அங்க தன்னுடைய இக்ரிமாவுடைய மனைவி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவரை நான் கூட்டிட்டு வரேன், நீங்க அவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவர்களை கொலை செய்ய மாட்டேன், அவர்களை பேச மாட்டேன், அவர்கள் செஞ்ச தவறு நான் சொல்லி காட்ட மாட்டேன் என்று 3 விதமான கருத்து சொன்னார்கள். உடனே இக்ரிமாவுடைய மனைவி போனார்கள். அவர் கப்பல் மேல ஏறி எங்கேயோ ஏதோ ஊர் பக்கம் போறாரு. தன்னுடைய மனைவி போய் இக்ரிமாவை கூட்டிட்டு வராங்க. வாங்க, உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் நான் தரேன், நீங்க நம்பி வாங்க என்று சொல்லி இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா கூட்டிட்டு வரும்போது அந்த சபையில இருந்தவர்கள்லாம் அபூஜஹல் செஞ்ச தவறுகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே நம்மகிட்ட சில நபர்கள் சில பழக்கங்கள் இருக்கும். நம்முடைய பெற்றோர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு தவறு மறைமுகமாகவோ ஏதோ ஒரு அட்டுழியம் செஞ்சிருப்பாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு சபையில வச்சு அந்த பையன் வரும்போது, இந்த பையன் யாரு தெரியுதா, இவன் அப்பந்தான் அப்படி இருந்தான் தெரியுமா,
இவன் அப்பா இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணான், ஊரு ஃபுல்லாக கடை வாங்கிட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்னு வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ மிகப்பெரிய ஒரு தவறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவுடைய தந்தை அபூஜஹலை பற்றி சஹாபாக்கள் கொச்சையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். கொச்சையாக பேசிக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இக்ரிமா வருகிறார்கள், அவருடைய தந்தையை பற்றி பேசாதீர்கள், அவர் தந்தையை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் அருகதும் கிடையாது என்று சொல்லி கடுமையான வார்த்தையை சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் அமைதியாயிட்டாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா உள்ளே வருகிறார்கள். உள்ளே வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமாவை பார்த்து தன்னுடைய கையை பிடித்து நெஞ்சாக அணைத்துக் கொண்டார்கள். அணைத்துக் கொண்டு, இக்ரிமாவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இக்ரிமாவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ எனக்கு நிறைய துரோகம் செய்திருக்கலாம், என்னுடைய தோழர்களை கொலை செய்திருக்கலாம், என்னென்ன அட்டுவே செய்திருக்கலாம், இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மனசுல போட்டு வைக்கவில்லை, எல்லாத்தையும் மறந்து விட்டார்கள். எல்லாத்தையும் மறந்துவிட்டு அந்த மன்னிக்கும் குணத்தை இக்ரிமாட்ட சொன்னார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், எனக்கு இப்படி ஒரு மன்னிப்பா என்ற ஆச்சரியத்தோடு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்துக் கொண்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு இப்போது நான் வந்து விடுகிறேன், இஸ்லாத்துக்கு நான் இப்போது வந்து விடுகிறேன் என்று சொல்லி இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக நிறைய போர்கள் வெற்றி காணப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தால் சஹாபாக்கள் வென்றவர்கள். அப்ப நம்மள என்ன செய்யணும்? நம்முடைய குணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய குணம் எப்படி இருக்குகிறது? எல்லோரு இடத்தில் நம்முடைய சிறந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய ஒரு குணம், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குணம், மற்றவர்களிடத்திலே உபகாரம் செய்ய, இப்படியாக நம்முடைய குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், யார் வந்தாலும் அரவணைக்காமல் போக மாட்டார்கள். ஒரு எதிரியே வந்தாலும் கூட அவர்கள் அரவணைத்து நல்ல விதமான பேசி வழி அனுப்பக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் வென்றவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு குணம் நம்மிடத்தில் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அழகிய குணத்தோடு மன்னிக்கும் குணத்தோடு யார் அதிகமாக வாழுகிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணத்தால் நம்முடைய வார்த்தையால் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் அளிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குணத்தால் மற்றவர்களை மன்னித்து வாழ்ந்தார்களோ, தன்னுடைய குணத்தால் மற்றவர்களை திருத்தினார்களோ, அதே போன்று நம்முடைய குணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கு அளிக்காமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் குணத்தை கொண்டு பிறரை மன்னிக்கக்கூடிய குணத்தை கொண்டு சிறந்த குணமாகும். அந்த குணத்தை கொண்டு நாளைக்கு மறை சொர்க்கம் செல்லக்கூடிய மக்கள் வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர்வாசிகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய பேரப்பிள்ளை நல்லா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்தராக தொழுது கொள்ளுங்கள்.